The fourth term of an AP is 11. The sum of fifth and seventh term of an AP is 34. 5 is common difference. Fourth term அப்படினா நமக்கு term 4 is 11. சரியா? அப்புறம் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இதோடைய ஷார்ட்கட் ஃபார்ம்ல போகும்போது இதனுடைய ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. இதோட ஒவ்வொரு நேரமும் இந்த ஃபார்முலா போட்டு செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. இப்படி a எனக்கு தெரியாது d எனக்கு தெரியாது. அப்ப a plus 4 minus 1 into d is equal to 11. இதுதான் T4 ஓட வேல்யூ. a plus 4 minus 1 னா a plus 3d is equal to 11. இது ஒவ்வொரு நேரமும் இதை செஞ்சாலே நமக்கு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ போயிடும். அப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எழுதிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம். அதை நம்ம பை ப்ராக்டிஸ் எப்படி கொண்டு வரணும்னா T4 அப்படின்னா 4 minus 1 3, that is a plus 3d is equal to 11. Equation number 1. Given. Next, the sum of the fifth term and the seventh term is 34. அப்படின்னா T5 plus T7 is 34. 5 minus 1 4. அப்படின்னா a plus 4d a plus 6d is equal to 34. அவ்வளவுதான். a plus a 2a 6d plus 4d 10d is equal to 34. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே 2 காமனா இருக்கறனால 2 ஆல் டிவைட் பண்ணிட்டா a plus 5d is equal to 17. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆ வச்சதுக்கு அப்புறம் இத சால்வ் பண்ணுங்க. சால்விங் 1 and 2. அப்படினா from 1 and 2. First equation and second equation. a plus 3d is equal to 11. a plus 5d is equal to 17. வேரியபிள் சேமா இருக்கும், சைன் டிஃபரண்டா இருக்கும். வேரியபிள் சேமா இருக்குது, இங்க சைன் டிஃபரண்டா இல்ல. நம்ம சைன் இங்க மாத்தணும், எல்லாத்தையும் மாத்தணும். 3 minus இந்த சைடு தான் பார்க்கணும், இந்த சைடு பார்க்க கூடாது. 3 எலிமினேஷன் மெத்தட். 3 minus 5d minus 2d. அப்புறம் 11 minus 7d minus 6. minus cancel. d is equal to 6 by 2 3. Okay, which is a reason of the division of d is equal to 3. இப்போ இந்த 3 கொண்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 ல இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 எதெல்லாம் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணி t கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டிட்யூட் a கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டிட்யூட் d is equal to 3 in ஈக்குவேஷன் நம்பர் 1 ல வச்சுக்கலாம். that is a plus 3d is equal to 11 னா இந்த d ல வந்து 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். a plus 3 into 3 is equal to 11. a plus 9 is equal to 11. 9 இங்க போய்னா is equal to 11 a is equal to 11 minus 9 a is equal to 2. is equal to 2. இப்போ நம்ம என்ன கேக்குறாங்க, find its common difference கேக்குறாங்க. நாம அடிஷனலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a யும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவங்க क्वेश्चनல கேக்குறது d மட்டும் தான் கேக்குறாங்க. நம்ம a யும் கண்டுபிடிச்சிருக்கோம், தப்பு இல்ல. புரியுறதுக்காக நம்ம சொல்லிருக்கோம். புரியுதா? சோ ஒருவேளை find its common difference னா find the numbers அப்படினு கேட்டாங்க அப்படினா நீங்க a - d a plus d போட கூடாது. ஏன்னா லெட்ஸ் 3 நம்பர்ஸ் கொடுக்கறாங்க. sum of 3 numbers கொடுக்கல. அப்போ நம்ம ஜெனரல் ஃபார்முலாவுக்கு போறோம். a plus d a plus 2d ல a இன் d அப்ளை பண்ணி ஃபைனல் நம்பர்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம இருக்கிறது காமன் டிஃபரன்ஸ் மட்டும் கேட்டதால சம் இதோட முடிஞ்சிரும். a கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? சரிங்களா?